ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இடம் பார்த்திங்கன்னா மதுரை எய்ம்ஸ் கேம்பஸ்ஸு. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், எல்என்டி வந்து இங்கே எய்ம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கேம்பஸை வந்துட்டு டோட்டலாக வந்து லெவல் பண்ணுறாங்க. ஸோ அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ இங்கே வந்து டெம்ப்ரரியாக வந்துட்டு 2 கண்டெய்னர் ஷெட் வந்து எரெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோல் 2-3 புல்டாசர்ஸ் வந்து வச்சு இடத்த வந்து லெவல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து லெவலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா நாட்டு கருவேல மரம், சீம கருவேல மரங்கள்லாம் நிறையா இருந்தது. ஸோ இந்த லெவலான ஏரியாவில் ஓரளவுக்கு அதை கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுபோல் ஒரு புல்டாசர் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த சீம கருவேல, நாட்டு கருவேல மரங்கள்லாம் வந்துட்டு அப்ரூவ் பண்ணிகிட்ருக்கு. பெரும்பாலும் இடங்கள் பார்த்திங்கன்னா வந்து அன்ஈவனாக இருக்குது. காரணம் வந்து ஒரு 20-30 இயர்ஸ் பிஃபோர் வந்து இந்த இடங்களில் வந்து நிறையா வந்து மணல் வந்து அள்ளியிருக்காங்க. ஸோ அது லீகலாக அள்ளியிருக்காங்களா இல்லை இல்லீகலாக பண்ணியிருக்காங்களான்னு தெரில. பட் வந்து பயங்கர அன்ஈவனாக வந்துட்டு மணல் வந்து இந்த இடத்துல அள்ளியிருக்காங்க. கம்ப்ளீட் அந்த ஏரியா ஃபுல்லாக செம்மண் பூமி. ஸோ அந்த இடங்கள்லாம் வந்துட்டு லெவல் பண்ணி கொண்டு போகிறாங்களா இல்லை மணல் வந்து ஃபில் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரில. பட் இப்போதைக்கு இவங்க லெவல் பண்ணிகிட்ருக்க இடம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே லெவலாக தான் இருக்குது. ஆனால் வந்து புஷ்ஷஸாக இருக்குது, நிறைய செடி கொடிகள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை கிளியர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இது கிளியர் பண்ணுறதுக்கே டைம் வந்து எடுக்கும். எனக்கு எக்ஸாக்டாக எத்தனை நாள்னு சொல்ல தெரில. அவங்கள்ட்டையும் கேட்கும்போது எத்தனை நாள் அவங்க சொல்லலை. பட் வந்து டைம் எடுக்கும் இது கிளியர் பண்ணுறதுக்கு. பெரிய லெவலில் வந்து இந்த ஏரியாவில் வந்து மரங்கள் கிடையாது. ஆனால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த முள் செடிகள் தான் ஜாஸ்தி. செருப்பு போட்டு கூட நடக்க முடியல. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லா இடங்கள்லையும் அந்த காஞ்சி போன அந்த முள்ளெலாம் வந்துட்டு ஸ்ப்ரெட்டாகி கிடக்குது. ஸோ இது கிளியர் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு சீரியஸாக வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு இது. வர்ற நாடாளுமன்ற எலெக்ஷனுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை.